அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசியினருக்கு 2இல் புதன், 3இல் சூரியன், சனி, ராகு, சுக்கிரன், சந்திரன் 6 கிரகங்கள், 5இல் குரு, 6இல் செவ்வாய் இருக்கிறார்கள். 9ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ராசியாதிபதி சனி 3இல் சூரியன், ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் 5இல் குரு இருப்பதும் மிகவும் சிறப்பான அமைப்பு என்பதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி இனி வரும் நாட்களில் ஏற்படும். குடும்பத்தில் நிலவிய தேவையில்லாத நெருக்கடிகள் எல்லாம் வரும் நாட்களில் குறைந்து மன நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கடந்த கால தேக்கங்கள் எல்லாம் தற்போது விலகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட உங்களுடைய நல்ல பண்புகளை புரிந்து கொண்டு அனுசரணையாக இருப்பர். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்கள் உழைப்பிற்கான பலனை அடையக்கூடிய நேரம் இது. சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். கடந்த கால அவப்பெயர்கள் அனைத்தும் விலகிவிடும். எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல மதிப்பெண்களை மாணவர்கள் பெறக்கூடிய காலம் இது. அடுத்து ஆனந்தம் அதிகரிக்கும் காலகட்டம். அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். சிலருக்கு முதன்முறையாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும். சர்க்கரை நோய், கழிவு உறுப்பு உபாதைகளை தாங்கள் மறவாமல் கவனிக்க வேண்டும். ராசிநாதன் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் மார்ச் 29ஆம் தேதி இரவு 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்துக்கு செல்கிறார். ஆக வருமானம் போதிய அளவுக்கு இருக்கும். செலவுகள் கட்டுக்கடங்கும். முயற்சிகளில் சாதகம் உண்டு. மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 3ஆம் இடத்து சூரியன் உங்கள் முயற்சிகளுக்கு உறுதுணை செய்வார். தந்தை வழி உறவுகளில் கவனம் தேவை. காரணம் 9ஆம் இடத்தில் கேது, 6இல் செவ்வாய் வக்கரமாக இருப்பதால் சகோதர உறவுகளிடம் உரசல்கள் வேண்டாம். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும். சொத்து பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள் உண்டாகி தீர்வு காணப்படும். கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.